இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, ஒரு ஹோட்டல் சுவையில வெஜ் குருமா சுவையா எப்படி பண்றங்கிறத தான் பார்க்க போறோம். இத வீட்ல நம்ம செய்யும்போது ஏன் ஹோட்டல் டேஸ்ட்ல வர்றதில்ல? காய் சில டைம் எல்லாருக்கும் குழஞ்சிருது. நான் சொல்ற டிப்ஸ ஒன் பை ஒன்னா முழுசா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அத ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, வீட்ல அழகான ஒரு வெஜ் குருமா நீங்க பண்ணலாம். இப்போ அந்த வெஜ் குருமாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துரலாம். காய்கறி வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கிறோம். கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், அப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து 300 கிராம் எடுத்திருக்கோம். கிரீன் பீஸ் 50 கிராம், பல்லாரி 150 கிராம், தக்காளி 100 கிராம், மல்லி தேவையான அளவு, புதினா தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, ஜிஞ்சர் 25 கிராம், கார்லிக் 25 கிராம், தேங்காய் அரை முடி, பொட்டுக்கடலை 25 கிராம், கசகசா 25 கிராம், ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு 5 கிராம், பட்டை 10 கிராம், ஜாதி பத்திரி 5 கிராம், கல்பாசி 5 கிராம், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், பெருஞ்சீரக பவுடர் 2 டீஸ்பூன், ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், மல்லி பவுடர் 2 டீஸ்பூன், கோகனட் ஆயில் 60 ml, பச்சை மிளகா 4 எண்ணம், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 50 கிராம். இந்த வெஜ் குருமா பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த அரவை தான். அந்த அரவை நம்ம இப்ப எப்படி பண்ண போறோம்னு பாத்திரலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல அரைக்க தேவையான பொருள் எல்லாமே அதுல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரை முடி தேங்காவை சேர்த்துக்கலாம். அரை முடி தேங்காய் எடுத்து நம்ம துருவி வச்சிருக்கிறோம். இது கூட 25 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்தபடியா இது கூட 25 கிராம் கசகசா சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம இந்த கசகசா சேர்க்கிறோம் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் நம்ம கிடைக்கிறதுக்கு மெயின் காரணமே இந்த கசகசா தான். அதை நம்ம இப்போ இதுல சேர்த்துக்கலாம். 25 கிராம் கசகசா இப்போ இதுல சேர்த்துக்கலாம். அடுத்தபடியா இது கூட 50 கிராம் முந்திரி பருப்பு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கசகசாவும் தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்டே நமக்கு எடுத்து கொடுக்குது. 50 கிராம் முந்திரி பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா மொத்தம் நம்ம 4 நம்பர்ஸ் சொல்லியிருந்தோம். ஒரு 2 எண்ணத்தை அரைக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே அதை அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் அரவை இப்போ ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னா இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் அரைச்சிட்டோம். அடுத்து வெஜ் குருமா எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, காய்கறி அப்படியே டைரக்ட்டா தண்ணியில வேக வச்சுட்டு மசாலா சேர்த்துடுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த பச்சை வாசனை போகாம நமக்கு அந்த நல்ல டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆயில்ல அதை வசக்கி நம்ம பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது அதை விட பெட்டரா நம்ம அந்த ஒரு ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல வந்து 50 ml ஆயில் சேர்த்துட்டு நம்ம தக்காளி, வெங்காயம் இதுல வதக்கிக்கலாம். இதுல 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். 10 கிராம் பட்டை சேர்த்துக்கலாம். 5 கிராம் ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம். 10 கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 5 கிராம் கிராம்பு சேர்த்துக்கலாம். 5 கிராம் கல்பாசி சேர்த்துக்கலாம். இப்போ 150 கிராம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம். அதையும் இப்போ சேர்த்துடலாம். இது ரொம்ப கலர் மாற விட்டுறக்கூடாது. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வதக்குனா போதும். வெங்காயம் நல்ல கோல்டன் கலரா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 100 கிராம் தக்காளியும் 2 பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி அரைச்சு வச்சிருக்கிறோம். அதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற 300 கிராம் காய்கறியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை பட்டாணி 50 கிராம் ஒரு 3 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். அதையும் சேர்த்துடலாம். 50 கிராம் பச்சை பட்டாணி இதில் சேர்த்துடலாம். வெஜ் குருமால பச்சை பட்டாணி நம்ம ஏன் சேர்க்கிறோம்னா ஸ்பெஷல் டேஸ்ட் வந்து அது எடுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம அதை சேர்க்கிறோம். ஒரு 2 நிமிஷம் இந்த ஆயிலில் நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இது கூட இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா வெஜிடபிள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை பாயில் பண்ணிடலாம். இந்த காய்கறி முங்குற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதை வேக விட்டுறலாம். நார்மலாக நீங்கள் தண்ணியிலே காய்கறியை வேக வச்சு நீங்கள் குருமா செய்கிறதுக்கும் எண்ணெயில் இந்த காய்கறி எல்லாம் வதக்கி நம்ம பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் இந்த காய்கறியில் நல்லா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டை நம்ம எடுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் நம்ம செய்கிறோம். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காய்கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா, நல்ல காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து அரவை இதில சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க அரவைய இந்த டைம்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் அரவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் அரவை நம்ம இதில சேர்த்தாச்சு. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, எந்த அளவுக்கு இதில நம்ம இந்த குருமா தேவையோ, அந்த அளவுக்கு நம்ம இதில தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் திக்கா இருக்கு இப்போ. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம மசாலா அரைச்சு வச்ச பாத்திரத்தில கொஞ்சமா மசாலா ஒட்டி இருந்தது. இப்போ அது கூடயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இதில சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சில நம்ம இது கூட எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். நீங்க ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்திட்டீங்கன்னா, ரொம்ப லிக்விட் ஆயிரும். டேஸ்ட் ரொம்ப வராது. அதனால இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லி பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம்.
1 டீஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டோம். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முதல்ல கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்திருந்தோம். இப்போ அத செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு மல்லிக்கீரை, புதினா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஃபைனலா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குருமா பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். இப்படி இருந்தா தான் நம்ம பரோட்டா, சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா, சால்னா மாரி ஆயிரும். நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஒரு 5 நிமிஷம் இத அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு, லைட்டா பெப்பர் பொடி மட்டும் தூவி நம்ம அத இறக்கிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. குருமா அருமையா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மட்டும் மேல போட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மட்டும் மேல போட்டுறலாம். இப்போ இத கிண்டும்போதே அந்த பெப்பர் பொடியோட வாசனை, அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரோடு சேர்ந்து அருமையான ஒரு வாசனை வருது. இத நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் அருமையா இருக்கும். இப்போ சூடான வெஜ் குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ் குருமாவ சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த சப்பாத்திய வந்து குருமா கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்பவே அருமையா வந்திருக்கு. இந்த வெஜ் குருமா வந்து நம்ம காய வந்து முதல்லயே நம்ம ஆயில்ல வதக்கி நம்ம மசாலா சேர்த்ததுனால ரொம்ப சொர சொரன்னு இல்லாம ரொம்ப அழகா வெந்து ரொம்ப டேஸ்ட் எல்லாம் ஹோட்டல் ஸ்டைல்ல அருமையா வந்திருக்கு. இதே ஸ்டைல்ல நீங்களும் வீட்ல பண்ணணும்னா நம்மளோட ஸ்டெப்ப ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா சேம் டேஸ்ட்ல வெஜ் குருமாவை வீட்ல நீங்களே பண்ண முடியும். நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பி3 சிவா. எங்களோட கம்பெனி பேரு பி3 நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங். நாங்க ஒரு 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். 500ல இருந்து 5000 பேர் வரைக்குமே நம்ம கேட்டரிங் பண்றோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே நம்ம பண்றோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாம ஆல் ஓவர் தமிழ்நாடுமே நம்ம பண்றோம். உங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து 801 261 7883. தேங்க்யூ.